அமேசான் பிரைம் வீடியோஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் சீரியஸ் தான் கவுண்ட் டவுன். இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதையை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரை வந்து நடு ரோட்டில் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணுறாங்க. இவரை எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறாங்க. அப்படி இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் ஒவ்வொரு மெம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையில் ஒரு திறமையான ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே கூட்டு வந்து இந்த இறந்து போன ஆஃபீஸரை எதுக்காக கொலை பண்ணாங்க, அவர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் பல லட்சம் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அது எதுக்காக ஆகிருக்கு, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் தெரிய வருதுங்கிறத அழகாக சொல்லியிருக்க ஒரு தரமான சீரியஸாக எடுத்திருக்காங்க. இந்த கவுண்டவுன் சீரியஸில் டோட்டலாக 13 எபிசோட்ஸு, இப்போதைக்கு 3 எபிசோட்ஸ் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. இந்த 3 எபிசோடுமே சூப்பராக என்கேஜிங்காக எடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்ஸும் இதே மாதிரி என்கேஜிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அந்த பிளாட்ஃபார்மை இந்த 3 எபிசோடும் நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வழக்கமாக ஒரு வெப் சீரியஸ்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். ஆனால் இந்த சீரியஸில் அந்த ஸ்லோனஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்ஷன் சீக்வன்ஸும் சேசிங் சீக்வன்ஸும் இந்த 3 எபிசோடில் மாற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. த பாய் சீரியஸில் சோல்ஜர் பாயாக நடிச்சார் பார்த்தீங்களா, அவர் இந்த சீரியஸில் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் சீக்கிரமாகவே எத்தனை எபிசோட் இருக்க போகிறான்னு தெரியல, ஏன்னா ஏதோ டிசிஷன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் லீட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. அவருக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த 3 எபிசோடும் ஒரு தரமான சீரியஸாக போகுது. ஒவ்வொரு எபிசோடும் கண்டிப்பாக இதே மாதிரி இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 எபிசோடில் ஃபேமிலி வாட்சபிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.